வணக்கம். நன்றி. ஒரு சொல்லி தொடர்ந்து வருகின்றது தினக்கவி, தொடர்ந்து தகவல், அதை தொடர்ந்து இலக்கிய நேரம். இரண்டு நிகழ்வுகள் இன்றும் தவிர்க்கப்படுகின்றது. ஹொலிடே என்றிட்டு போனால் இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் திட்டு திட்டு 869வது திட்டு. யாரைத்தான் நாம் திட்டுவதில் எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் திட்டுவதையும் இப்ப நாட்டில் பார்த்திருக்கிறேன். அதாவது மண்ணை அள்ளி போட்டு அவர்களை திட்டுவார்கள். அதே போல யானை கூடி மண்ணை அள்ளி ஆக்களுக்கு மேல கோபம் வந்தால் வீசுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்நாடுகளில் நாங்கள் திட்டுவர்களை பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் மனதுக்கு திட்டுவார்களோ பேசுவார்களோ எனக்கு தெரியவில்லை. வசை பாடிக்கொண்டிருப்பார்கள். சிலரை பிடிக்காவிட்டால் அவர்களை பற்றி கூடாமல் கதைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரே அவர்களை பற்றிய பாடலாகத்தான் இருக்கும். நாங்கள் விரும்பியவர்களை எந்த நேரமும் நினைத்தபடி இருக்க மாட்டோம். ஆனால் கோவக்காரர் எமக்கு எதிரியாய்விட்டால் அவர்களை எந்த வழியில் எந்த நேரமும் நினைத்து அவர்களை பேசியோ திட்டிக் கொண்டிருப்பது வழக்கம். அதாவது கோவக்காரரை அவர்கள் நிறுத்துவது கூடுதலாக இருக்கும். இந்த திட்டென்ற சொல்லுக்கு கன அர்த்தங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. வணக்கம் வாணி. இல்லை திட்ட மாட்டாரு, நான் மனம் நொந்து கதைக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இவர் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி. வணக்கமாங்க. வணக்கம். வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று திட்டு திட்டு என்னுடைய திட்டு 1033வது திட்டு. திட்டு கண்டிப்பு, ஏசுதல், சபித்தல், வசை, மேட்டு நிலம், சிறு குன்று, யானைகளை பிரித்து வைப்பதற்கு கட்டப்பட்ட ஒரு இடைச்சுவர் என்றும் சொல்வார்கள் இந்த திட்டை. யானைகளை பிரித்து வைத்திருப்பார்கள். அந்த ஒரு கொட்டகை மாதிரி அதில் இடைச்சுவர்கள் என்று கட்டி வச்சிருப்பார்களாம். அதை திட்டு என்று சொல்லுகின்றார்கள். மற்றது 100 எண்கள் கொண்ட குதிரைப்படை காலாட்படையையும் ஒரு திட்டு குதிரை என்று சொல்லுவதுண்டு. 100 குதிரை இருந்தால் அது ஒரு திட்டு குதிரை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அந்த காவல் படைகளையும் 100 பேர் என்று இருந்தால் 100 எண்ணிக்கையா ஒரு திட்டு என்று சொல்லுவார்களாம். ஒரு திட்டு என்று சொல்லுவார்களாம். திட்டு கோபத்தில் ஒருவரின் மனதை புண்படுத்தும்படி பேசுவார். கோபம் வந்து சொன்னா நான் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பேசுவாங்க தானே, அது திட்டு வருகிறது. மற்றது அறிவு கெட்டவனே என்று ஒருவனை திட்டினால் அவர் முகம் சுருங்கிவிடும். ஒருவரை பார்த்து நீ அறிவு கெட்டவன் அப்படின்னு சொன்னா நேரடி அதெல்லாம் திட்டு கூட வருகிறது. ஒருவரை கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது, கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை ஏசுதல், கடிந்து கொள்ளுதல், அதுவெல்லாம் திட்டு என்று சொல்லப்படுகிறது. வயிற்று பிழைப்புக்காக வேலை செய்யும் தொழிலாளர்கள் முதலாளிகளின் திட்டு ஏச்சி பேச்சுக்களை எல்லாம் பொறுத்து கொண்டு வேலை செய்கின்றார்கள். முதலாளிமார் சத்தியா கண்டபடி திட்டுவார்கள். அவர்கள் தான் பொறுத்து கொண்டு வேலை செய்வார்களாம். சமமான பரப்புள்ள நிலத்தை விட சற்று மேடான இடத்தை மேடாக இருக்கிறதை மேட்டு நிலம், அதுவும் திட்டு என்று சொல்லுவார்கள். மேட்டு நிலத்தையும் திட்டுன்னு சொல்லுகிறார்கள். இந்த தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு செல்லும் கடல் வழி பாதையில் 7 மண் திட்டுகள் இருக்கின்றன வாணி. தீடை என்று சொல்லுவார்கள். கடல் பிடிக்க பல கடல் மீன் பிடிக்க போறவர்கள் அந்த திட்டு மண் திட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் ஆறி வாரது 7 மண் திட்டு. நாங்க இந்தியாவுக்கு போன நேரத்துல அந்த திட்டுகளை கடந்துதான் போகும். அது தண்ணி குறைவா இருக்கிறதுல இந்த மண் திட்டுகள்லாம் இருக்கும். தண்ணி கூட வந்ததுன்னா அது மூடுபட்டுரும். திட்டு அது இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது திட்டு. மற்றது நான் உடுத்தி இருந்த சீடையில கோப்பி கொட்டி அதன் கரை திட்டு திட்டாக படிந்து விட்டிருக்கிறது. ஒரு சாரி உடுத்தி ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிருந்த நேரத்துல அவருக்கு கோப்பி தந்தாரு. அந்த கோப்பியை எடுத்தாப்புல கைதவரி அப்படியே சாரியில் அப்படியே கொட்டிட்டு அந்த கரை இன்னும் போகுது இல்லை, அப்படியே கோப்பி கரை திட்டு திட்டாக படிந்து போய் இருக்கிறது.
இல்லை இல்லை அதுக்கு நிறைய விஷயம் இப்போ தானே எல்லாம் காட்டுகிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆவு கொண்டு எடுத்தா இப்போ எல்லாம் காட்டுகிறோம் பாருங்க ஒரு தரம் நீங்கள் தேடி பார்க்கணும். அது கோபி கலர் போட்டது யூடியூப் நல்லதானே. அடித்து அது ப்ரௌன் போட்டிங்கன்னா கலர், அது ப்ரௌன் கலர் சாரியான முடியாது அவ்வளவு பெருசா தெரியல. ஆனா அந்த கலர் அப்படியே தான் இருக்குது, இல்லை பார்த்தா அதை தெரியும். எடுக்கிறதுக்கு இருக்குமே இது பாருங்க யூடியூப் இப்போ முழுதுக்குமே காட்டுகிறார்கள் என்ன ஓ ஓ ஓ சாரி கட்ட தெரியாதவருக்கெல்லாம் இப்போ ரெடிமேட் சாரி வந்துட்டுது ஓ பட்டாரம் அப்படியே அதுதானே. எடுத்து எப்படி எல்லாம் சுற்றுகிறார்கள் போடுறாங்க, எப்படி காட்டுறாங்க. எல்லாம் வந்துட்டுது இப்போ வாணி கரை அந்த திட்டுண்டா அந்த எல்லாத்தையும் வெட்டி போட்டு காப்சாரியா கொடுக்கறது. அல்லது வச்சு போடுங்க இன்னொரு துண்டை வச்சு ஃபேஷன் பூவோண்டு ஒட்டுங்கோ அதான் இல்ல விஜயன் அது தெரியாது. ஏன்னா அந்த அது சரியான டார்க் கலர், டார்க் டார்க் கலர் ஆமாம் சாரி. அதால கஃபே கொட்டின கலர் தெரியாதான். அதுல அப்படியே உப்பு பார்த்தா தான் தெரியும். அது அப்படியே ம் அப்படியே முழுக்க அந்த சின்ன கஃபே, அந்த கஃபே கப் அப்படியே வந்துட்டுது சாரியில. அது உடனே தண்ணியில கழுவினாலும் அது போகாது, என்ன அப்படியே இருக்கும். மற்றது அஹ், நுளம்பு கடித்ததனால் முகம் திட்டு திட்டாக வீங்கி விட்டதுன்னு சொல்லுவாரு. அதுவும் அதானே நிறைய கிடக்குது திட்டு திட்டா வீங்கிட்டுது திட்டு திட்டாக வீங்கி விட்டது, நுளம்பு கடிச்சதும் திட்டு திட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாரு. இவ்வளவுதான் என்னுடைய திட்டு. இல்லை இவ்வளோ சிலர் மண்ணை, வந்துருக்கு திட்டு நன்றி திட்டு நிறைய இருக்குது. மண்ணை வாரி வாரி அள்ளி திட்டுவாங்க. கொள்ளையில பாடையில அப்படி போவா இப்படி போவா, நல்லாவா இருப்பா, அந்த மண்ணை வாரி 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 அள்ளி கஷ்டப்பட்டு தீட்டு மணல் கடற்கரைக்கு போய் டிராக்டரில் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் போடுறது போடுறது, ஏண்டா அதை அள்ளி மணல் கொட்டுறது. ஒன்றும் இல்லைன்ட்டு அந்த மணல் அவ்வளவும் கஷ்டம் இல்லாமல் இருக்கிற வளவுக்குள்ளே கிடக்கும் ஓ அவனுக்கு மண் தேவைப்பட்டிருக்கும் அவன் கஷ்டத்தில் மண் வாங்கியிருக்க மாட்டான் இந்த திட்டுல அந்த மண் அவ்வளவு அங்க மண் திட்டு வீட்டு வளர்ப்புல போயிருக்கு. அவ்வளவு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கு அப்படி திட்டுங்க உண்மையிலேயே இது இருக்குது. கூடாதுன்னு அப்படி ஆனால் அந்த மனம் நொந்தா நொந்து வாரதுதான் அது கஷ்டம் அதான் கண்டிப்பு, கண்டிக்கிறது, ஏசுறது, சபிக்கிறது. சபிப்பாங்க, நீ அப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் போவா, உனக்கு இல்லை பிள்ளையே என்னன்னா அந்த கிடைக்காது. மன வேதனையை தான் இது வெளிப்படுத்துறது ஓ அதான் மனவேதனை. சில கொடூரமான வேதனை. உண்மையிலேயே மனம் வருந்தி, என்ன இப்படி செய்துட்டா, உனக்கு இவ்வளவு நன்மை செய்வேன், எனக்கு இப்படி செய்துட்டியே சொல்லி மனம் வந்து பேசுறது வேற. நீ நல்லா இருக்க கூடாது, கெட்டுத்தான் போவான்னு சொல்லி சபிக்கிறது இருக்குல்ல, இல்லை அதுதான் கொல்லாது. சபிக்கிறது இல்லை அது அந்த மன ஆதங்க அந்த மன கிட்டக்க தான் அது அது என்னன்னு சொன்னால் அந்த இயலாத கட்டத்தில் தான் இப்போ சிலருக்கு வந்து அந்த ஓனஸ்டாக இருப்பார் நேர்மையா சரியா அப்படியானவர்கள் கொண்டு நடந்தால் உண்மையில் சத்தியாக தாங்க முடியாமல் இருக்கும் சத்தியாக கஷ்டப்படுவார்கள் அந்த வேதனையில் இப்போ ஊரில் எல்லாம் ஒரு காலத்தில் இவர்கள் கஷ்டப்பட்டு கோழி வளர்ப்பார்கள் சரியா அந்த கோழியை பக்கத்து வீட்டுக்காரையே எடுத்து போகிற கதையெல்லாம் இருக்கு தெரிஞ்சும் நான் எடுக்க இல்லைன்னு சொன்னா இவருக்கு தெரியும் தான் செய்தாண்டாங்கள வேண்ட விட்டு சட்டிகளே அந்த கோழி இறைச்சி கறியா கோழி இறைச்சா இருக்கு மற்ற பிள்ளைய வந்து சொல்லிடும் இவங்கிட்ட தான் நாங்கள் அப்படி எனக்குல அந்த இந்த வளர்த்த மாதிரி நம்ம சும்மா இருக்க நினைக்கிறீங்களா அதான் திட்டத்தான் செய்யும். நான் கூட கஷ்டப்படுறேன், நீ இப்படி வைத்தாலும் அப்புறம் சொல்லுவாங்க ஆனா எந்த கண்ணுக்கு அப்படி முன்னாடி நீ அப்படி அடிவாங்கி பார்க்க அப்படி பார்க்க காகத்துட்டி மாடு சாகாதன்னு சொல்லுவார்கள். காகம் திட்டி மாடு சாகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப 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 அதுவும் என்ன இந்த இதுக்குள்ள திட்டுக்குள்ள என்ன காகம் இல்லது ஏதோ மிதிச்சு என்ன சாகாதுன்னு சொல்றது கோழி மிதித்து, அது கோழி மிதிச்சு குஞ்சு கூட குஞ்சு சாகாது, இது காகத்துட்டி காகம் திட்டி மாடு சாகாதுன்னு சொல்லுவாருதான். சொல்றது. இன்னொரு திட்டு இருக்குது வாணி, இந்த வயல்களில உள்ள களைகள் மேல் வரம்பு மாதிரி இருக்கிறது. வரம்பில்ல நாங்க வயல்களில களைகள் இருக்கா, களைகளை அந்த கொட்டு கொட்டா கட்டி வைப்பாருலாம், அதுவும் திட்டம். அதுவும் திட்டம் சரி, கட்டாக கட்டி வைப்பிரு அந்த களைகள், அதை கட்டா கட்டி, அதுவும் திட்டு. அதுவும் திட்டம் தான் சொல்லுவேன். உயரமான இடங்களையும் திட்டண்டு தான் மேட்டு நிலம், மேட்டு நிலம் சமமான நிலத்தை விட மலை குன்றுகள் மேட்டு நிலை நாங்க இருக்கிற பகுதியை விட கொஞ்சம் மேல உயரமா இருக்கிறதும் திட்டுன்னு சொல்லுவாரு. இந்த நாங்க இந்த கடற்கரையில இருக்கு திட்டுன்னு சரி, அதுல இந்த புல்லுன்னு சரி, புல்லு முட்டைன்னு சரி, அதுல வந்து அந்த திட்டுலாம் வந்து அந்த பறவை முட்டை இடும், நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த முட்டை. அப்ப இந்த விலை பிடிக்க போறவர்கள் அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு வருவாரு. அது காலத்துக்கு தான் அங்க வந்து முட்டை இடுமா, அந்த இடத்துல இந்த குட்டியில தான் வந்து முட்டை இடுமாம் அந்த அந்த பறவைகள். புல்லு முட்டைன்னு சொல்லுவாரு அது. அப்படி அந்த திட்டு 7 மண் திட்டு இருக்குது. அந்த திட்டு கடல்ல நடந்து போறக்கூடிய மாதிரியான அந்த ஒரு பரப்போட இருக்கும் அந்த திட்டு, நடுக்கடல்ல. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சீங்க, உந்தம் கண்டுபிடிச்சிங்களா? இல்ல நுந்தம்னு சொன்னா அது கணனி, அந்த ஒரு கணக்கு அறிவியல்ல வர ஒரு தான் நுந்தம். தேடி பார்த்தேன். என்ன சாமா நுந்தம் வந்து
ஒரு கணக்கு அளவியல்ல வர ஒரு பொருள் தான் உந்தம். நேற்று தேடி பார்த்தேன் உந்தம். அப்படியா? ஆ. கணக்கு அளவியல் உண்டா? கணக்கு அளவியல் நான் எழுதி பார்த்து தேடி ஆனா பார்த்தேன். நீங்க அப்படிதான் சொல்ல இருக்கு. இல்லையா? இப்ப நாங்க கடாது தெரியாமல் இருக்கும். அதுக்கிடையில டக்கண்டு வேற விஷயத்துக்கு போயிட்டீங்க. அதாவது இல்ல என்னால அதான் சொல்ல ஓம்ப தந்து நான் உந்தம். நுந்தம். இல்ல நானும் தேடினேன். ஆனா எனக்கு வர இல்லை உந்தம். வந்து நான் என்ன பார்த்தேன் செல்வியா நுந்தம். நேற்று கேட்டு நாங்க காய்ச்சினாங்க. நீங்க மறந்து கேட்டது எனக்கு நான் அகராதியில பார்க்கணும் நினைச்சு போட்டு அது ஞாபகத்துக்கு வர இல்லை. நீங்க இல்ல சொல்ல நான் முந்தம். பார்த்தேன் முந்தம். நுந்தம். தமிழங்க வணக்கம். திட்டோட வாங்க. வணக்கம் வாணி. ஓம். திட்டு யாராவது குறை செய்துவிட்டால் சிலர் அவர்களை போட்டு சின்ன விடயம் என்றாலும் பெருசா திட்டுவார்கள். அப்படி மற்றது அந்த மேடான இடங்களை திட்டு என்று சொல்வார்கள். சில வேளையில காலில் சின்ன சின்ன வீக்கமா இடைக்கிட இருக்கிறதையும் திட்டு போல இருக்கிறது என்று பேச்சு வழக்கில் சொல்வதை கேட்டிருக்கிறேன். நன்றி வணக்கம். என்னத்த அந்த திட்ட என்னன்னு சொல்ற கொஞ்சம் கொஞ்சமா சில இடங்கள்ல வீங்கி இருக்கும். சில பேருக்கு நுழம்பு கடிச்சு வீங்குறது. அது சில பேருக்கு நுழம்பு கடிக்காமல் இடக்கிட வீங்கி இருக்கும். இப்ப இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு பக்கம் படுத்திருப்பாரு பாருங்க, ஒரு பக்கம் முடியே இருக்காது, இன்னொரு பக்கம் முடி இருக்கும், திரும்ப திட்டு தட்டான்னு சொல்லுவார்கள். திட்டு திட்டத்தை முடி இருக்கு அப்படியே. அதையும் சொல்வேன். என்ன சொன்னீங்க? நூனா எது? உந்தம். உந்தம் ஊந்தம். ஊனாவா? ஊனா இந்த நத்தான் அம்மன்னா. உந்தம் நான் உந்தம் என்று பார்க்கிறேன். நானும் மூணாவத்தான் தர்றேன். ஊனா ஊனா போ உரல். உரல் உரல் ஊனா போர் உரல். இந்த நான் போ பந்து, தானா போ தம்பி, உம்மனா போ அம்மா. உந்தம் என்ன சொல்லு புதுசா கிடக்கு. அதெல்லாம் பார்த்தேன் நான். அதெல்லாம் பார்த்து நேற்று பார்த்த நீங்கள் சொன்ன நானும் கொஞ்சம் அது வந்து அந்த உந்தத்துக்கு அத புள்ள சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இல்ல இப்ப நான் பார்த்தேன் விக்கிபீடியாவில போட்டிருக்காங்க வாணி. உந்தம் என்பது பருமனும் திசையும் கொண்ட ஒரு காவி கணியம். இந்த வரவிலக்கணம் நேர்கோட்டில் இயங்கும் துணிக்கைகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று போட்டிருக்குது. வேற வேற இதுகள் இல்ல. உந்தம் இல்ல ஏதோ தமிழ் இருந்தபடியே தானே அது நிகழ்ச்சியில வந்து இயற்பியல் திருப்பு விசை மற்றும் கோணங்கள், அது அப்படிதான் உந்தம் வருகிறது. உந்தம் என்ற நான் நினைக்கிறேன் இந்த கப்பல்கள் அதுன்ற அந்த திசைகள் பாக்குற இதால் அப்படி சொல்றது இதெல்லாம் என்ன சொல்றது? அது சுக்கான் சொல்றது. திசை காட்டி சுக்கான் இல்ல. சுக்கான் இன்னொன்று இருக்குது நங்கூரம். அது நங்கூரம். அது தரிப்பிடத்துக்கு போடுறது. என்னத்துக்கு? அந்த கப்பலை நிப்பாட்டிட்டு கப்பல் அங்காங்க ஓடாம கடலுக்குள்ள இறக்குறது. அது நங்கூரம். அப்ப அதுவும் இருக்காது. இதுதான் உந்தம் வந்து இதுதான் போட்டிருக்காங்க. உந்தம் பெயர்ச்சொல் உந்து விசையால் ஏற்படும். நான் நினைக்கிறேன் ஒருவேளை சுக்கானுக்கு ஒரு உந்து விசையால் ஏற்படும் ஒரு பொருளின் நிறையையும் அதன் திசை வேகத்தையும் பெருகி காட்டுது. அது வேற வேற சொல்லுவதில்லை. வராது வந்திருக்காது. திசை வேகம் விசையின் சமன்பாடு அப்படின்னு போட்டிருக்குது. எஸ்ஐ அலகு என்று போட்டிருக்குது. அப்படித்தான் வந்திருக்கு. சரி பார்ப்போம். நன்றி வணக்கம். தினக்கவியை சொல்லிடுவோமா வாணி? சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. தினக்கவி நான் போட்டுட்டு சிவதர்சினி கொஞ்சம் வேலை இருக்கா? சமையல் தானே. அனைத்து பாங்க உறவுகளுக்கு இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2099 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. முயற்சி கொண்டால் சோர்ந்து கிடக்காதே நெஞ்சம் என்றும் சோகம் நிலைக்காதே மண்ணில் கண்டோமே. சோர்ந்து கிடக்காதே நெஞ்சே என்றும் சோகம் நிலைக்காதே மண்ணில் கண்டோமே. தயக்கம் களைந்துமே நீயும் தைரியத்தை மனத்தில் விதைத்து விடு, மயக்கம் விலக்கிவிடு. தயக்கம் களைந்துமே நீயும் தைரியத்தை மனத்தில் விதைத்து விடு, மயக்கம் விலக்கிவிடு. பிறப்பின் பயனே வெற்றியாம் அறிவாயோ, பிறப்பின் பயனே வெற்றியாம் அறிவாயோ. மறந்தே வாழ்வதில் பயனில்லை அதுவாக, மறந்தே வாழ்வதில் பயனில்லை அதுவாக. முன்னே கால் தடம் வைத்திட நகருமே, முன்னே கால் தடம் வைத்திட நகருமே. நன்னாளாய் உன் வானம் விடியுமே திருநாளாம், நன்னாளாய் உன் வானம் விடியுமே திருநாளாம்.
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வணக்கம் வாணி. பொழுதின் வணக்கம். நானும் ஒரு கவிதை, தினக்கவிதை 387, காலத்தின் கோலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலத்தின் கோலம். கருகருவென நெளி நெளியாய் அடர்ந்து வளர்ந்திருந்தது எனது கேசம். கருகருவென நெளி நெளியாய் அடர்ந்து வளர்ந்திருந்த எனது கேசம். சேர்த்தெடுக்க போதாது இருகைகள், சேர்த்தெடுக்க போதாது இருகைகள். அழகாய் தலைவாரி இரட்டை பின்னலிட்டு நடந்து சென்றால், அழகாய் தலைவாரி இரட்டை பின்னலிட்டு நடந்து சென்றால் இடை தொட்டு நடனமாடும் என் அழகு முடி. நடந்து சென்றால் இடை தொட்டு நடனமாடும் என் அழகு முடி. இப்போ மெலிதாகி கலைந்த கட்டற்ற கூந்தல், இப்போ மெலிதாகி கலைந்த கட்டற்ற கூந்தல். இடைக்கிடையே வெள்ளி கம்பியென இளையோடும் நரை முடியும். இடைக்கிடையே வெள்ளி கம்பியென இளையோடும் நரை முடியும். ஒரு கைப்பிடியும் இல்லை, ஒரு கைப்பிடியும் இல்லை. நோவதில் பயனேதும் இல்லை, நோவதில் பயனேதும் இல்லை. காலம் கடந்தால் கோலங்கள் மாறிவிடும், காலம் கடந்தால் கோலங்கள் மாறிவிடும். இதுவே உண்மை, உணர்வோம் மனதில். இதுவே உண்மை, உணர்வோம் மனதில். பெறுவோம் அமைதி, பெறுவோம் அமைதி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு நீங்களே சொல்லி சமாதானப்படுத்திருக்கிறீங்களா? வேற என்ன செய்வது வாணி? என்ன பண்றது, அப்படித்தான் ஆரம்பத்துல இருந்த மாதிரி இருந்தால் ஏன் ஐயோ, அதான வாணி. எப்படி இருந்தனா இப்படி போயிட்டு மாதிரி அப்படியோ இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே, இல்லாட்டி இப்படி இருந்த நான் இப்படியோ ஆயிட்டேனே. காலவை குளிச்சுட்டு குளிக்கிறோம், அப்பயும் கத்த கத்தையா தான் கொட்டுது மயிர். எனக்கு சரியான கவலையா போயிட்டேன். நீங்க அந்த பெரிய பல்லுள்ள சீப்பு இருக்கு தானே, அப்படித்தான் விழுப்புறது. அதாலதான் விழுப்புறேன். பெரிய பல்லுள்ள சீப்புல தலைக்கு எண்ணெய் போட்டுட்டு டாக்டர் சொன்னார் தானே. அன்னைக்கு சொன்னதானோ சரியான கொட்டுது, எனக்கு முட்டையா போயிருமோ. தேங்காய் எண்ணெய் போடுறது இல்லையா? தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வைக்கிறது இல்லையோ? தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன், அதுவும் போட்டு போட்டு தான் இதுவரை கடைசியாக நான் இது என்ன அன்றைக்கு சொன்னேன். எண்ணெய் சூரிய தனக்கு முடி வளருதுன்னு சொன்னாரு, அந்த முடிய அந்த எண்ணெய் வைக்க. இப்பவும் போட்டேன் நண்பணி. ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணெயை போட்டு தான் நான் மசாஜ் பண்றேன். ஒவ்வொரு நாளும் மண்டு இல்ல, 2-3 நாளைக்கு ஒரு கொஞ்சத்தை எடுத்து கொட்டப்பட்டு அது குறைஞ்சிருக்கா முளைக்குதா முடியும்? குறைஞ்சிட்டு எவ்வளவு குறைஞ்சிது. எனக்கு வளருது, நிறைய வளருது. எனக்கும் தான் வளருது, எனக்கும் தான் வளருது, சரியா வளருது, நிறைய வளருது. எனக்கும் வளருது. ஆனா கொட்டுது. பாத்துட்டு காலையில குளிச்சுட்டு வரும் தெரிஞ்சுது. அப்ப இதை பற்றி ஜிஞ்சரோட சேர்ந்ததானே நல்லது. வணக்கம் பாணி. வணக்கம் வணக்கம் வாணி. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணி. இருவருடைய கவிதைகளையும் கேட்டேன். காலத்தின் கோலம் மற்றும் முயற்சி சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் நேஷ் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி விடப்படுகிறேன் பாணி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நானும் 2 பேருடையும் கேட்டேன். காலத்தின் கோலமும் இவருடைய தலைவிரி கோலத்தை. தலைவிரி கோலம் இல்ல, இது வெள்ள கம்பி வெள்ளி கம்பி தெரிகிறதையும் கேட்டேன். எல்லாம் இப்பதானே, அதுதான் முழுக்கலங்கோட்டு டோப் இருக்குதானே, ஏன் கவலைப்படுவேன். இப்ப முடி எக்ஸ்டென்ஷன் வச்சு செய்கிறார்கள் தானே. முடி நடுறாங்க தானே. இப்ப இல்ல நடுற மட்டும் இல்ல, இங்க போறேன்னா அதுக்கு ஹேர் அப்படி பின் பண்ணி விட்டு போய் உங்களுக்கு அது ஆயிரக்கணக்கில் முடியும். சரியான கஷ்டம். அது காசு கூட, அது கூட, அது முதல்ல கூடாது. இந்த வயசு போன பிறகு இதெல்லாம் என்னத்துக்கு, நமக்கே வயசு போகுது. காடு அப்படியே வச்சு போட்டு பின் மாதிரி எல்லாம் வந்துருக்கு. சின்ன ஜங் லேடிஸ் தமிழ்ச்சி பிள்ளைகள் வச்சிருக்கு, வச்சிருந்துட்டு அப்படியே வச்சுட்டு திரும்ப கரெக்டாக தானே. அண்ணம்மா ஆச்சி சொல்ற மாதிரி இல்ல. அண்ணம்மா ஆச்சிக்கு வாணி அவர் இடக்கிற அந்த நீளமா இது அவருக்கு பொதுவாவே நீள முடியா இல்ல, ஓரளவான அவ டூப்பு வைக்கிறா. யாரு சொல்றீங்க? அண்ணம்மாச்சி சிவதர்சினி தலைமுடி இல்ல, அதானோ நீளம் இல்ல வாணி, சரியான நீளமா இல்ல இல்ல, அவ வேற வைக்கிறா. அவ முடி வைக்கிறவ. எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு சந்தேகமா? இல்ல, ஒரு அளவான நீளமா இருக்கலாம். இல்ல சில நேரம் பார்த்தா வாணி ஆக நீளமா இருக்குது, சில நேரம் ஒரு அளவுக்குள்ள பட இதுகள்ல பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும். நீங்க கீழே நிக்குது சின்ன வளர்ற முழங்கால் வரைக்கும் பயங்கர நீளம்.
தாப்பம் பட்டு நான் போறேன்னு சொல்றது அடி அரவாச்சி வெட்டுங்க தாப்பம் சொல்ல நல்ல ஒரு மாமி தான் பிள்ளைகளை முடிவாடான்னு சொல்லலாம் வெட்டு அவரோட விருப்பம் இல்லை வெட்ட சொல்லி அது பரம்பரமாய் நீளம் மட்டும் இல்லை அடர்த்தியும் கூடாது அவளுக்கு பிள்ளைகள் இங்கே அது பிள்ளைகள் பரம்பரை இல்லை பரம்பரைன்னு சொல்றதுக்கு இல்லை அது அவர்களுக்கு கொஞ்சம் அடர்த்தியும் ரெண்டாவதுக்கு சட்டியா தாய் அதை கஷ்டப்படும் விட வாணி இப்ப நாங்க சிலோன்ல இருந்து வந்த எங்களுக்கு தான் இங்க சுடு தண்ணி அது இது மாற்றங்கள் இருக்கும் அவ இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் குறைவு அதை விட எல்லாம் மாக்கலானே எங்களுக்கு கொட்டுன்றது சரியா கொட்டுனது கொஞ்சம் போகிறோம் பார்ட்டிசிபேட் ஆஸ்க் யூ டு ஸ்டார்ட் மீட்டிங் ஆறுது நீங்கள் அது பண்ணுறீங்களோ இல்லை தானே எந்த பார்ட்டிசிபேட் கேள்வி கேட்க வருது எதாவது பண்ணுறீங்களா இல்லை தானே ஜூமில் யார் நானா இங்க. இல்ல இல்ல தெரியல நாங்க அதுக்கு என்னத்த பண்றோம் பார்ட்டிசிபேண்ட் யாரும் ஜூம் செட் பண்ணி பாக்குறார்கள் தெரியாது ஸ்டார்ட் மீட்டிங் கொஸ்டின்ஸ் ஆறுகுது இது அது சும்மா வந்து நிற்கிது இதில் அது எப்படி அனுப்புறது யாருக்கு இல்லை இதில் வந்து நிற்கிது இதில் டெலிட் பண்ணவும் ஒன்றும் இல்லை என்ன வந்து நிக்குது தெரியல என்ன பார்ட்டிசிபேட் மேலுக்கு ஒரு அம்புக்குறி இருக்குமே எல்லாம் பாருங்க இல்லை 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 அதில் இல்லை உண்டோ பார்ட்டிசிபேட் has asked you to start meeting questions ஆறுது ஓகே ஆரஞ்சு லெவல்ல செக்கிங்க்கு வந்தது அப்படி ரெண்டு இல்லை அனுப்புறதுக்கும் தெரியாமல் இருக்கு தெரியல நானும் என் பேர குட்டிகளுக்கும் அனுப்பி விட்டேன் நான் முந்தான இரவு லிங்குகள் ஜூம் லிங்க் எல்லாம் போட்டு விட்டு கிடக்கு சனிக்கிழமைக்கு 4 பேர் வேணும் போட்டு விடுங்க இதெல்லாம் தேடி சொல்லிட்டேன் அறிவிச்சுட்டேன் ஓகே ஓகே வேறு சனிக்கிழமை கொஞ்சம் கொஞ்சம் சில பின்னேரங்களில் வீடுல நிப்பினம் தானே சொல்றோம் அங்கத்து ஆக்கள்லாம் பிஸி டூ பிஸி இல்ல அதுவும் 7:30 அந்த டைமுக்கு ஒருத்தருக்கு சிங்கள கிளாஸ் இருக்குது அவர் அது முடிஞ்ச உடனே 8 மணி போல சொன்னாங்க அதுக்கும் போகிறாரா ஆமா ஆமா அங்க 2 பேர் போறவங்க பிரியனும் போற சிங்கள கிளாஸுக்கு அந்த நாள்ல இருக்க உண்மையிலேயே இப்ப நாங்கள் விட்ட பிள்ளையா தானே என்னத்துக்கு தேவையில்லை மற்றவரும் அபியும் போறது சிங்கள கிளாஸுக்கு இல்ல அங்க எல்லா பிள்ளைகளும் எடுக்கிறார்கள் இப்ப இங்கிலீஷ்ல நல்ல நேற்று அவைக்கு 2 பேருக்கு நேற்று ரிப்போர்ட் வந்தது 2 பேரும் 2ஆம் பிள்ளை ஒருத்தர் பொஸ்கோவில் டொன் பொஸ்கோவில் படிக்கிறார் 2ஆம் ஆண்டு ஒருத்தர் 2ஆம் ஆண்டு ஒருத்தர் 3ஆம் ஆண்டு படிக்கிறவர் ஓகே குட் 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 வாழ்த்துக்கள் பொக்கிட்டின்ல படிக்கிறவர் வேற தகவலுக்குள்ள போவோம் இந்த இருக்குது இந்த மெசேஜ் இந்த வேற மற்ற நிகழ்ச்சிகள் ஒன்றும் இல்லை தானே என்ன இல்லை அடுத்த தொகுப்பாளர் தான் 2 வாரங்கள் விடுமுறை என்று சொன்னார் ஆனால் எனக்கு தெரியல அவர் எங்கே போனாருண்டு அப்போ அவற்றை இல்லை 2 கிழமை அவர் 2 நிகழ்ச்சியும் இல்லை என்று போட்டு வணக்கம் சிவாஜினி ஸ்ரீதரன் தகவல் 443 அதிமதுரம் மதுகம் அட்டி அதிங்கம் மூலேந்தி என்று இதனை அழைக்கப்படுகின்றது அதிமதுரம் இனிப்பு சுவை கொண்டது லீகோரைஸ் என்று இதன் வேர் அழைக்கப்படும் அதிமதுரத்தின் வேர்கள் லேசான மலமிளக்கியாக செயல்படுகின்றது நாள்பட்ட இருமல் வறட்டு இருமல் சளி இவற்றுக்கு அதிமதுர தூளை கொண்டு தயாரிக்கப்படும் தேநீர் நாள்பட்ட இருமலை குணப்படுத்துவதில் உதவியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் குழந்தைகளின் இருமல் மற்றும் சளிக்கு சிகிச்சை அளிக்க 1 டம்ளர் தண்ணீரில் அதிமதுர பொடி 1 தேக்கரண்டி தேன் கலந்து வெதுவெதுப்பான நீரில் அதிமதுரம் சேர்த்து குழந்தைகளுக்கு இந்த இனிப்பு கசாயத்தை கொடுக்கலாம் என கூறப்படுகின்றது அதிமதுர மூலிகை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டவை இது மாதவிடாய் கால தசை பிடிப்புக்கும் வயிற்று வலிக்கும் சிகிச்சை அளிக்க பெரிதும் உதவும் கீழ்வாதம் மூட்டு வலி
மூட்டுக்களின் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் வலியை குறைக்க அதிமதுரம் பயன்படுத்தலாம். கண் பார்வை திறனையும் மேம்படுத்த உதவும் எனவும் கூறப்படுகின்றது. மனச்சோர்வு, பதட்டம் இரண்டையும் குறைக்க செய்கின்றது. நாள் ஒன்றுக்கு 2 முறை லைக்ரோஸ் டீ சாப்பிடுங்கள். உடலில் பித்தம் அமில ஓட்டத்தை மேம்படுத்துகின்றது. காய்ச்சல் தலைவலி வந்தாலும் அதிமதுர தூள் சேர்த்து குடிக்கலாம். நெஞ்சு எரிச்சலுக்கு அதிமதுரம் வேர் துளசி புதினா இலைகளை கொதிக்க வைத்து ஆயுர்வேத கசாயம் போட்டு குடிக்கலாம். இந்த அதிமதுரத்தை பற்றி நான் அண்மையில் தான் இது பற்றி ஒருவர் சொல்லும்போது கேட்டிருந்தேன். அப்பொழுதுதான் இதை தேடிய போதுதான் இது சம்பந்தமான தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அப்பொழுது நான் இணையத்தில் போய் பார்த்தபோது தான் ஒரு அழகான மரம், அதன் வேர்கள் இருந்து தான் அந்த பட்டை தூள்களாக எடுக்கப்படுகின்றது அதிமதுரம். இதை நீங்களும் இது சம்பந்தமாய் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் கூட உங்களுடைய அனுபவ கருத்துக்களை கூறிக்கொள்ளலாம். ஆயுர்வேத மருத்துவங்கள் எங்களுடைய உணவுகளுக்கு கூட மிக மிக தேவையான ஒன்றாக அமைகின்றது. அதே நேரம் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு பக்கத்துணையான பொருட்களாக கூட இவை இருக்கின்றன. புதுசாகத்தான் நன்றுதான் இந்த அழகான இந்த மரத்தையும் இதனுடைய பட்டை வேர்களை இணையத்தின் ஊடாக பார்த்தேன். நீங்களும் இதனை பயன்படுத்தினால் உங்களுடைய அனுபவ கருத்துக்களை கூட நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். உங்களுடனும் இணைந்து இதை பற்றி பேசி மகள மிகுந்த ஆசைதான். இருந்தாலும் நான் வேலை காரணமாக சென்று விடுவேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவ கருத்துக்கள், பயன்பாட்டில் நீங்கள் கண்ட நன்மைகள் தீமைகளை பற்றி கூட பேசி மகளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். உண்மையில எனக்கு தெரியாது. அது மதுரம் என்றாலே எனக்கு தெரியாது. அதிமதுரம் பாவிக்கிறது தானே வாணி. நான் குச்சியை பார்த்தோன்னே ஓமத்துக்கு எதுவும் குச்சியல் வாங்கி வச்சிருக்கிறாரு. இல்ல இந்த தடி மாதிரி இருக்கிறது வாணி. அதிமதுரம் கடையில விற்கிறது. அந்த இருமல்களுக்கு எல்லாம் வறட்டு இருமலுக்கு நல்லதுன்னு சொல்வார்கள். அதிமதுரம் துளசியோட சேர்த்து வாங்கி என்ன செய்யறது? தடியை வாங்கி அதான் அந்த தடியத்தான் விற்கிற அதிமதுரம். அதோட அந்த துளசி இலைகள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு போட்டு அந்த தண்ணி குடிக்கிறது வறட்டு இருமல். என்ன தடியை போடுறது அதுக்குள்ள? நீங்கள் தேத்தண்ணிக்கு தண்ணி போடுற மாதிரி கொஞ்சம் குச்சி மாதிரி இருக்குது. அந்த கருவாப்பட்டை மாதிரி இப்படி நீங்கள தடி மாதிரி இருக்குது. அது சில உங்களுக்கு எல்லாம் பலசரக்கு கடை மாதிரி இந்த கடை விற்கிறதானே லண்டன்ல எல்லாம் கிடக்குது. இந்த அதிமதுரத்துக்கும் இந்த குச்சிக்கும் சம்பந்தமே இல்ல பேருக்கு. வசம்பும் இப்படித்தான் இருக்கும். இப்படி இருக்கும். அது நானும் முதல் பார்த்த உடனே அந்த ஆப்பிரிக்காக்கார பள்ளிக்குள்ள இந்த குச்சி வச்சுட்டே அத பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. எனக்கு போன வருஷம் நான் சில போன இடத்துல சில ஒண்ணுல இருந்து கொண்டு வந்தாண்டு மூலிகையில செய்யறவ நிக்கிறா. அவ சொல்லுவா பாப்பா அந்த காட்டுற அதிமதுரத்தை பாருங்க பாப்பா. ஏமல்ல அவர் இல்ல, இவர் காட்டுறார். இது அதிமதுரம் காட்டுங்க. நேவிசக்கா அங்க காட்டுறா. உயர்த்து காட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்துங்க. சரி. ஆமா தடி மாதிரி தடி மாதிரி. சரி, அப்ப இது என்ன பண்றதுன்னு தடிய வச்சு என்ன செய்யறது? இந்த பெரிய பெரிய சட்டா இருக்கு. இது இருக்குது. தட்டி போட்டு நீங்க ஒரு துண்டு வாய்க்குள்ள போட்டு முனைகிட்டு இருக்கலாம். இனிப்பு ஒரு வித்தியாசமான இனிப்பு. அந்த இனிப்பு திகட்டுற இனிப்பு ஒரு மாதிரி வித்தியாசமான இனிப்பா இருக்கும். இதை போட்டு வாய்க்குள்ள உமிஞ்சு இருக்கலாம். இது போட்டா அந்த குரல் எல்லாம் மென்மையா வரும். இருக்கலாம் நல்லதுன்னு சொல்லுவாரு. இந்த அதிமதுரம் தான் இருக்குது. மருந்து சாமான் தான்.
அதான் மாதிரி தேன் மாதிரி இருக்கும் மணி, அந்த தேனின் சுவை மாதிரி. இனிப்பு தேன்ற சுவை இல்ல. அந்த அந்த இனிப்பு வந்து இந்த இப்படி குச்சியாவும் இருக்குது. இந்த இருக்கு இந்த போத்தல்ல நான் வச்சிருக்கிறேன். இருக்குது பாருங்க. பாரு. ஓகே. வசம்பு முதுகும் உண்டா? இல்ல 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 வசம்பு வேற இல்ல. அவிச்சதும் இது வேற. இப்ப ஒரு என்னட்ட நிறைய கொஞ்சம் இருக்குது. ப்ளீஸ் ஒரு அதனால கொஞ்சம் பொறுங்கோ. நான் கேட்குறது என்னண்டா, இப்ப குச்சி அது மாதிரிமான்னு சொல்றீங்க, அதை என்ன பண்றதுன்ட்டு கேட்குறேன். அதான் சொன்ன விரும்பல் அதுகளுக்கு பாய்க்கிற மணி இது சும்மாவே நீங்க இந்த சாப்பிடலாம். இப்ப இந்த ஒரு துண்டு இருக்கலாம். சும்மா சாப்பிடலாம். இந்த இப்ப ஒரு துண்டு இருக்கலாம். இந்த இப்ப குச்சி சின்ன துண்டு எடுத்து நீங்க வாய்க்குள்ள போட்டு மெண்டு சும்மா மெண்டு கண்டுருங்க. லேசான இனிப்பு கொண்டு வரும் அதுல. நான் போட்டிருக்கேன். ஆ சும்மா மெண்டு கண்டு இதை போட்டாலே இந்த தொண்டைக்குள்ள அந்த கருகருப்பு அதுகள் இல்லாம இருக்குமென்னு சொல்லுவாரு. எனக்கு இப்ப நினைப்பு வருது. நீங்க அது சொன்னப்பதான் நினைப்பு வருது. இந்த இருக்காது என்னட்ட நிறைய இருக்கு. குண்டு அதே கருத்து மாதிரி வைங்க. எங்க இது ஊர்ல வாங்கிட்டு வந்தீங்களா? ஊர்ல வாங்கிட்டு வந்தது. அது மாத்திட்டோம். அப்ப அதே எல்லா மாதிரி இதுகளுக்கும் சேர்த்து அவிச்சு பாவிச்சதே இல்ல. குடிக்கிறாருமா? அவிச்சு 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 சின்ன அவிச்சு குடிக்கலாமா? நீங்க அவிச்சு போட்டு அதத்தான் இப்ப உங்களுக்கு வாணிக்கு இருமலுக்கு எல்லாம் நல்லதாமா. என்ன செய்ய பக்கத்துல என்ன தந்துருக்கேன். சாதுவான அந்த ஒரு துண்டை மருந்து பொங்கி கடைகள்ல போட்டு மருந்து கடைகள்ல போட்டாலும் இருக்குமானே. நான் தமிழ் இல்ல நவல கடைகள்ல வதியத்துல தான் அவர்கள் அப்பாவும் விரும்பி கொண்டிருப்பேன். தமிழ் கடைகள்ல அது அதுதான் செய்திக்குள்ள நான் வந்துடும் தான் சொல்றேன். அவருக்கு. இங்க வேண்டினா எங்களுக்கு தாங்க. தமிழ் கடைகள்ல கேட்டு பாருங்க. அதிமதுரம் மட்டும் கேட்டு பார்த்து அவங்க இல்ல சொல்லுவாங்க இங்க தெரியுமா. டீ அவங்க விக்குது. என்ன அதே மாதிரி டீ விக்குது நார்மல் கடையில. விளங்கல. அந்த தேத்தனி மாதிரி அந்த இந்த சின்ன நாக்கி போட்டு டீ மாதிரி விக்கிறாங்க இங்க. ம் நான் மண்டு கண்டிருக்கேன். அந்த அதிமதுரத்துக்கு நீங்க இங்கிலீஷ் பேரை பார்த்துட்டு போய் அங்க கடையில பாத்தீங்கன்னா இருக்கு. நார்மல் இல்ல தமிழ் இவங்க கடையில கடையில இருக்கு. தமிழ் கடையில இருக்குமான்னு நினைக்கிறேன் நான். தமிழ் கடையில தான் அது நான் தமிழ் இல்ல மருந்து இல்ல கடையில தமிழ் கடையில எங்கட இங்க நார்மல் இந்த ஆல்பர்ட் என்ற நான் கடையில இந்த இருக்கு. தடி வந்து இது வந்து நான் சிலோன்ல இருந்து பாப்போம். வரும்போது தான் இனி இருக்குது. முயற்சி செய்து நிறைய பாப்போம். நிறைய வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட நிறைய இருக்குது அதிமதுரம். அப்ப நீங்க ஒரு நாள் நான் மட்டும் இந்த கொண்டு முறை போய் போக்க கொண்டு இருக்கிறீங்களா? வந்தேன் தான் இப்படி இருக்கு. தரலாம். யார்கிட்ட கொடுத்து விடுறது? இல்ல தரலாம். எரிஞ்சு விடுங்க அப்படியே. அதுதானே. இங்க அது தான் கடல் கடந்து இங்கால வந்துடும். இதை கொஞ்சம் தட்டி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு அவிச்சு போட்டு எல்லாம் குடிக்கலாம். திப்பிலி இது அப்ப இந்த எல்லாம் அவிச்சு குடிக்கிறேன்னு குடிநீருக்கு சொல்றாங்க. இது வர்றதா இந்த துண்டு? குடிநீர் கூட போடுவாங்க. நிச்சயமா குடிநீர் கூட போடுவாங்க கிடக்குதா? அதிமதுரம். அப்ப குடிநீர் பாக்கெட்டுக்கு கிடக்கு இப்படி. ஆனா அது அது ஒன்று ரெண்டு அதிமதுரம் தானே. போது இருக்கீங்க. ஒன்று இருக்குதா? ரெண்டு தான் இது வந்து இருக்கும். குரலுக்காக தான் கூட தொண்டை தொண்டை குரலுக்கு தான் இந்த பாக்குறது. குரலுக்கு தான் குரல் மென்மைக்கு மதுரம் தான் என்றாலே அதிமதுரம். இனிமைதானே, அந்த இனிமையான குரல் வருமன்னு சொல்லித்தான் அந்த அதிமதுரம் அதான் வந்தது. அதிமதுர அதிமதுரம் குரலோனெல்லாம் இருக்குதானே பேர்கள். அதிமதுரம் ஒரு உமிழ்ந்து கண்டு மதுரை வாய்க்குள்ள போட்டு உமிழ்ந்து கண்டு இருந்தா அந்த அங்க மதுரம் என்ற எச்சியில ஒரு பாட்டுக்காரியும் இருக்கிறாங்க, பழைய காலத்து பாட்டுக்காரி. மதுரை. ஓ. இஷ்டி மதுரம் மதுரம். இஷ்டி அதிமதுரம். மதுரம் இஷ்டி மதுரம். ம் அது மதுரம் இது சொன்னதுதான் நான் டக்குன்னு தேடி இல்ல பார்த்துட்டேன். இது அந்த ஹோட்டல்ல திப்பிலி போட்டு என்னெல்லாம் சொல்லுவாரு. எனக்கு திப்பிலியே அது தெரியாது. வேற, அது திப்பிலி அது வேற. வேற. திப்பிலி திப்பிலி என்று அது சொல்லுவினா வேற, எனக்கு அந்த என்னன்றது வேலையை இல்ல தெரியும். எனக்கு தான் தெரியாது. குடிக்கிறது அது வேற. எனக்கு கண்ட தெரியாது. தீப்பிலி கண்ட தீப்பிலின்னு சொல்லுவார்கள். அதிமதுரம் கண்ட தீப்பிலி. எல்லாம் ஒரு அவிச்சு ஆள் எழுதி குடிக்கிறேன்னு கொண்டிருக்கிறா, சொல்லுவாரு. என்னத்துக்கு என்று தெரியல. இல்ல எல்லாம் அவிச்சு குடிக்கிறேன்னு சொல்லுவார்கள். அப்ப வசம்பு வந்து அது அது பவுடராகவும் உரைச்சி போட்டு விற்கிறார்கள், ஆனா வேறாவும் பண்ணிட்டு வரலாம். வசம்பன்னத்துக்கு வசம்பு வந்து இந்த குழந்தைகளுக்கு உரசி வயிற்றுக்குள்ள எதுவும் பிரச்சனைகள் இருந்தா அதை உரசி போட்டு கொடுப்பார்கள். அது உள்ளுக்கு கொடுக்கலாம். அது வயிற்றுலையும் தடவி விடுவார்கள், நாக்குலையும் தடவி விடுவாங்க. நல்ல மனம். வசம்புல மனம் நல்ல மனமா இருக்கும். ஆசையா இருக்கும் பார்க்க அந்த மனத்தை மணக்கிறதுக்கு. அதுல சின்ன சின்ன என்ன அந்த மணியல் மாதிரி ஒரு சேப்புக்கு வெட்டி கையில கட்டி கோத்து விடுவார்கள். கட்டுறதுக்கும் கட்டுவார்கள். நல்லது, உடம்புக்கு நல்லது. நல்லது நல்லதுன்னு தான் சொல்லுவார்கள். ஏனண்டா எங்கட பேரனுக்கு அவன் பேர ஆக்கள் அனுப்பி விட்டு இப்ப வசம் பண்ண அப்ப இதுவும் இதுல கட்டுறது ஒன்று கட்டுன அப்ப எனக்கு தெரியா. இன்னும் உண்டு இது அந்த கட்ட மாட்டேன். பிரியாணி பவுடருக்குள்ள ஒரு கருப்பு இதா கிடக்கும். அதுக்கு பேர் என்ன? அது அன்னாசிப்பூ. இல்ல அது இல்ல. இல்ல, அது சாதிக்காய் நினைக்கிறேன். சாதிக்கா சாதிக்கா சாதிக்கா. இலவங்கம்ன்றது இருக்குல்ல, அதோடு சேர்ந்தது இல்ல? லவங்கம் பட்டை. லவங்கம் அது கருவாப்பட்டையே தானே சொல்றாங்க. கருளையில கருவாப்பட்டை வேற, லவங்கம் லவங்கம் வேற. அதுல பட்டைன்றது பெரிய பட்டை கருவாப்பட்டை. கருவாப்பட்டைன்னு சொல்லி தடிப்பானது கருவாப்பட்டை மெல்லிசு. கருவாப்பட்டை சுருளா இருக்கும். இது தடிப்பு, அதுவும் சுருளா தான் இருக்கும். ஆனா ஆனா கொஞ்சம் அதுல வந்து என்ன ஒரே கருவாப்பட்டையில அது கொஞ்சம் வெளித்தோல் முரண்ட தோல்ல இருக்கும். முரண்ட இது தோல். மெல்லிசு தான் ஆனா அந்த கருவாப்பட்டை. ருசியும் கொஞ்சம் கருவாப்பட்டை மாதிரி இந்த உரைப்பு இருக்காது. அதுலயும் உரைப்பு இருக்குதான். இருக்காது, பட்டை கொஞ்சம் கூடாது. இது மாதிரி இருக்கும், அது தலசலன்னு மெல்லிசா இருக்கும் சாப்பிட. லவங்கம். அது லவங்கம். ம். லவங்கம் மற்றது ஆனா ஒரே மரத்துல அது ரெண்டு மருகுது, தனித்தனி மரம் ஒன்று அதான் இல்ல. வெளியில எடுக்கிறது பட்டை தானே, பட்டை. உள்ளுக்கு மற்றது எடுக்கிறது உள்ள மெல்லிசா. அதுதான் உள்ள கடுகு உரிக்கிறது தானே. உரிக்கிறது உரிக்கிறதா? ம். உரிக்கிறது.
என்கிட்ட இருக்குது, லவங்கமும் இருக்குது, கருவாய் இருக்குது, சாதிக்காய் சாதிக்காயெல்லாம் இருக்குது. நல்ல மட்டும் சொல்றது தானே உடம்புக்கு. அது அது பிரியாணி சாதிக்காய் பவுடர் பவுடர் போட்டு பவுடரா கடையில விக்கிறாங்க தானே இங்க. சாதிக்காய் பவுடர் கேக்குக்கு எல்லாம் போடுறவே இல்ல, ஓ, கேக் நாங்க வாசத்துக்கு நாங்க அநேகமா கேக்குக்கு சாதிக்காய் பவுடர் போடுவோம். போடுறது. நான் இப்ப சமையலுக்கு சாதிக்காய் பவுடர் பாவிக்கிறது. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அந்த களி மாதிரி செய்யும்போது அதுக்குள்ள சாதிக்காய் பவுடர். வெனிலான்றது அதா சாதிக்காய இல்ல வெனிலா 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 பவுடர். வேற, வெனி வெனிலா வேற, வேற. வெனி வேற, வெனிலா வந்து சாதிக்காய் நீளமா வேற. ஒரு கருப்பு மாதிரி இருக்கும், அதை அப்படி சாதிக்காய் தட்டி தட்டி தெரியாதா தட்டி தான் உங்களுக்கு? உங்களுக்கு போடுறது. நல்ல பவுடர் கூட வாசம். பாவிக்கிறோம். அது தெத்தனிக்க போட்டாலும் நல்ல வாசமே. அந்த தக்கோலம் என்று சொல்றது அது அந்த பஞ்ச வாசத்துல வர்றது, அது என்னத்த சொல்றது? தக்க வாசமோட தக்க வாசம். வாசம் ஒன்று தெரியலையே. கேள்விப்படவே இல்லைன்னு. இப்ப பஞ்சவாசம் என்று சொன்னால் ஏலம், லவங்கம், ஏலம், அது கருவா, வர்றது. மிளகு, அது அது எல்லாம் சேர்ந்து வராது. கற்பூரம், என்ன ரெண்டோடதான் பச்சை தக்க கற்பூரம், வாசம். பச்சை கற்பூரம். இதற்கு அதான் சாதிக்காய். என்ன தக்கோலம் என்று வர்றது, அது அது என்ன சாமான் பாருங்க. புது கடுக்கா போலயா? இது சாதிக்காய், சாதிக்காய். இது இந்த உடைச்சு உள்ளுக்கு இருக்க பருப்பு மட்டும், தோலோட இல்லாம உள்ளுக்கு இருக்கிற பருப்பு. சாதிக்காய், அது அந்த பருப்பு. இது சாதிக்காய், உள்ளுக்கு இருக்கிறது. இலங்கையில இருந்து கொண்டு வந்தீங்க, என்ன செய்யற நீங்க? இது நான் இங்க பிரியாணி வாங்கினேன். பிரியாணிக்கு நல்ல பிரியாணிக்கு சாமான் போடுறேன் தானே. பிரியாணிக்கு நல்ல சாமான். இது கேக்குக்கு போடலாம் வாணி, சமையலுக்கு பாவிக்கலாம். பிரியாணி பவுடருக்குள்ள கிடக்குறது. நான் பிரியாணி பவுடர் நான் வீட்டுலதான் செய்வேன். பிரியாணி நான் கடையில வாங்க மாட்டேன். பிரியாணி பவுடர் நான் வீட்லயே சாமான்லாம் போட்டு அரைச்சி போட்டுதான் பிரியாணி செய்வேன். ஆனா அதை விட இது powder சாதிக்காய், இது சாதிக்காய். மற்ற சாதிக்காய் அந்த கருப்பாவும் ஒன்று இருக்குதுன்னுட்டு பாருங்க. இல்ல, அந்த கருப்பு தான் சொல்றேன். கருப்பு தான் அந்த பவுடருக்குள்ள கிடக்கும், பிரியாணி இப்ப பவுடர். கருப்பு வந்து அது தோலோட இருக்கிறது வாணி, தோலோட. இல்ல இதுதான் சாதிக்காய். இந்த இருக்கு, இது தோடோட இருக்குது. இதை உடைச்சிட்டு இதை சுட்டு தோட கலட்டி போட்டு தான் உள்ளுக்கு அந்த பருப்பு நான் காட்டுனப்பதான் பருப்பு, இதுக்குள்ள இருக்க பருப்பு. ஓகே. அப்ப இது தோடு, இது இப்ப நாங்க கண்ணாடில போட்டு சுட்டுட்டு தோடுல சுட்டு போட்டு இந்த தோட்டை கலட்டிடணும். கலட்டிட்டு உள்ளுக்கு இருக்க பருப்பை தான் நாங்க அதை கொஞ்சம் கருக்கி போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு போடுறது. அதுதான் இப்ப இந்த சொன்னீங்க தோடு, இதுக்கும் பேர் தோடு தான். அது மேல் கோது சாதிக்காய் தோடு, சாதிக்காய் தோடு. சாதிக்காய் தோடு. மற்றது லவங்கம் வேற, கருவாப்பட்டை வேற. லவங்கம் லவங்கப்பட்டை என்று சொல்லுவார்கள். லவங்கம் வேற. இந்த இருக்கலாம், இருக்குது லவங்கம். அந்த கராம்பையும் சில பேர் லவங்கம் தான் சொல்லினோம். அது என்னண்டு? கராம்பு வேற. ஆனா சில இடத்துல அதையும் அப்படித்தான் சொல்லினோம், லவங்கம். கராம்பு தாளிக்க போடுறோம் நீங்களா? 2-3. ஓ, நான் 2-3 போடுவேன். இந்த இருக்குது, இதுதான் லவங்கம். இது லவங்கம். பெரிய பட்டையா அது உடைச்சுதான் வாங்கி வச்சுக்கோங்க. அப்ப என்ன பெரிய பட்டை? தூளாவே இருக்குது, கொட்டி போட்டு விஷயத்தை பார்க்கலாம். இதை நான் அரைச்சி வச்சிருக்கிறேன், தூளா அரைச்சி வச்சிருக்கிறேன் வாணி. தூளா இதை போட்டு கிரைண்டர் போட்டு அரைச்சி போட்டு தூளாக்கி வச்சுதான் பாவிக்கிறது. மற்ற கருவாப்பட்டை வேற, அது வேற. கருவாப்பட்டை அதுதான் எனக்கு விருப்பம். இது கொஞ்சம், ஆனா இது அந்த கருவாப்பட்டையை விட இது பிரியாணிக்கு போட்டா இதுதான் எல்லாம். லவங்கம் தான் போடுவேன். லவங்கம், கிராம்பு தெரியும் தானே என்னண்டு? கிராம்பு இந்த இருக்குது. கிராம்பு வந்து எங்க டென்மார்க்ல வந்து அஞ்சரப்பட்டிக்குள்ள எல்லாம் இருக்கும். ஓ, அஞ்சரப்பட்டிக்குலாம் வச்சிருக்கேன். இந்த இருக்கு கிராம்பு, இந்த இருக்கு கிராம்பு. சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, வெந்தயம், மஞ்சள், என்ன இது 7 இது வருமா? என்னுடைய அஞ்சரப்பட்டி தெரியுது. அஞ்சரப்பட்டி உதய இதுதான் எங்களுக்கு டைம் இருக்கு. பிரான்ஸ்ல தான் வேண்டி இருந்தாங்க. இது நான் லண்டன்ல வந்து பிரான்ஸ்ல தான் நாங்க வேண்டாங்க. இது நான் லண்டன்ல என்ன டைம் இருக்குது. இது எனக்கு இந்தியால இருந்து வந்த ஒரு ஆள் தந்தது. ஆனா அஞ்சரப்பட்டி இல்ல, இப்ப 8-9 எல்லாம் இருக்கு அதுக்குள்ள. அஞ்சரப்பட்டி வந்து மரத்தால செய்தது. என்ன மரத்தால செய்து வச்சிருப்பாங்க. போத்திலையும் இருக்கு, அப்படியே கட்டி சின்ன சின்ன ஒரு அளவான ஊர்ல பனை ஓலையால சின்ன சின்ன குண்டான் மாதிரி இழைச்சி அதுக்குள்ள அஞ்சரப்பட்டி வச்சிருப்பாங்க. எங்களை விட்டு அப்பா அடுக்கு பட்டி வச்சிருப்பா. ஒவ்வொரு அடுக்குல அப்ப ஒவ்வொரு அடுக்கிலையும் ஒவ்வொரு விதமானது வச்சிருப்பா. அந்த சரக்கரைக்க போய்க்க பார்க்கணும். அது விரும்பி உள்ளி ஒன்றுக்க, மஞ்சள் ஒன்றுக்க எடுத்துட்டு மஞ்சள்ல இருந்து எல்லாத்தையும் அதுக்குள்ள கடந்து போட்டு எல்லாம் இதுக்குத்தான் நானே எல்லாம் இதுக்குத்தான். இப்ப சமைக்கிறதெல்லாம் குறைவுதானா? அதண்டா உண்மைதான். இப்ப எல்லாம் இருக்குது. ஆனா சமையல் சாப்பிட இந்த சாப்பாடுக்கு என்ன சாப்பிடணும் போல இல்ல, இருக்கிறதையே போட்டு சாப்பிடுறதுதான். இருக்கிறதையே சாப்பிடுற இல்ல, கிடந்து பழுதா போறது.
சும்மா என்ன நான் எனக்குன்னா துப்புரவா சப்பி ஒன்றும் சாப்பிடல. அது வாய் பார்த்தீங்க நான் இப்ப காட்டுற பக்கம் இல்லாம நேற்று டெலிஃபோன் அடிக்கிறேன். 20ஆம் தேதி தான் திரும்ப எனக்கு ராண்டேவாம் பாருங்க. அப்ப அடுத்த 20 பிப்ரவரி 20. நான் நல்லா பேசி போட்டு கடவுளே. வச்சுட்டேன். பேசி போட்டு பேந்த வச்சுட்டேன். அது செய்து பேந்த அளவெடுத்து பேந்து செய்யவே அங்கால 1 மாதம் நல்லா 2 மாதம் பேசிட்டு பிடிக்கும். இருக்கேன். ஏன் இப்படி எடுத்து நல்லா ராத்திரி சரியான ஆத்திரம் கோவம் வந்துட்டு எனக்கு. நான் எப்படி இருக்கேருமா எனக்கு சொல்லி என்னை பார்த்தாலே ஆர்வம் இல்ல சவப்பட்டிக்குள்ள சாப்பாடு இல்லாட்டா அது மெலிஞ்சி சரியா கஷ்டம் பிளவினமா இருக்கும் என்ன சவப்பட்டிக்குள்ளேன்னு சொல்லி வந்து ஆக்குனாரு. இல்ல அது தெரியுதா வேண்டாம் முகத்துல கண்ணு இல்ல உள்ளுக்கு அது போய் அது வரத்தக்காரன். கலப்பு தானே சாப்பாடு இல்லையாண்டா. காயா வணக்கம், அமலாஜி வணக்கம், பிறகு என்ன பார்த்து காயா பயப்பட போறா. நான் ஹலோ பூவோட குட் வரேன். மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் கீரைப்பொடி. காயு ஒத்த கீரை காயுமா இந்த கீரைப்பொடி இல்லையா அது வளர்ந்து விற்கிறார்களா இப்ப அது காயுமா நடுவுல நிக்குது கீரைப்பொடி. கீரைப்பொடி. ஹலோ குட் காயு மார்னிங், குட் காயு மார்னிங் பொம்முமா. இந்த காயா தலைமயிர் இந்த குளிரண்டு காயா வெட்டாம விட அது பார்க்க ஒரு காயா மாதிரி இருக்கும் எங்களுக்கு. காயாமா காயா ஜெயமணி அவர்கள் உங்களோட தம்பதிகளோட படம் ஒன்று அனுப்பி விடுங்களா. நாளை இன்றைக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்களா? அனுப்பிட்டேன் நினைக்கிறேன். அனுப்பிட்டேன் நினைக்கிறேன். எனக்கு இவருக்கு நலமனோருக்கு அனுப்பினா தெரியும். அனுப்பினேன் நினைக்கிறேன். சரி அப்படியா. நன்றி. நன்றி காயா வணக்கம். இதில் காயா நம்மள